வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கிராமத்து காதலியே பாகம் 12. ஆடியோ நாவல் கிராம காதல் கதை. பவித்ரா ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவளின் கண்ணீர் துளிகள் அவனின் சட்டையை ஈரமாக்கி கொண்டிருந்தது. மனம் திறந்து கதிர் பவித்ராவிடம் தன் காதலை சொன்னான். இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நம்ம எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஆரம்பத்தில் நான் கோவப்பட்டாலும் அவன் எது செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும், அவன் முடிவு தப்பா இருக்காதுன்னு நினைச்சேன். நீ என்னடான்னா உன் புருஷனை விட்டு கொடுக்க கூட தயாரா இருக்க என்று பவித்ராவை திட்டிவிட்டு மாடிக்கு சென்றாள் வேணி. பரணி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கார்த்திகாவிற்கு போனின் மூலம் தெரியப்படுத்த கார்த்திகாவிற்கு பிரியாவை கொல்லும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது. அதே சமயம் பவித்ராவை நினைத்து கவலைப்பட்டாள். அனைவரும் தங்கள் வேலையை பார்க்க கிளம்பிவிட கதிர் தன்னுடைய அறைக்கு சென்றான். வீடு புயலடித்து ஓய்ந்தது போல அமைதியாக இருந்தது. பவித்ராவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். அண்ணி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த பிரியா தொல்லை உங்களுக்கு இருக்காது. சந்தோஷமா அண்ணன் கூட உங்க வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு லீலாவதி தன்னுடைய அறைக்கு ஓடிவிட்டாள். எவ்வளவு நேரம்தான் ஹாலில் நின்று கொண்டே இருப்பது? கால் வலிக்க ஆரம்பித்ததும் அவளும் கதிர் இருந்த அறைக்குள் சென்றாள். இவளை பார்த்ததும் கதிர் கோபமாக முகத்தை திருப்பி படுத்து கொண்டான். என்னங்க என்னங்க பவித்ரா, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நான் ஏற்கனவே கொலவெறியில இருக்கேன். அமைதியா போயிடு. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என் மேல எல்லாரும் கோச்சுக்கிறீங்க? நீ எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் நான் தான் பண்ணினேன். உன் விருப்பத்தை கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணது தப்பு. உனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் பாரு, அதுவும் தப்பு. உனக்கு எல்லாமாகவும் நான் இருக்கணும்னு நினைச்சேன் பாரு, அதுவும் தப்பு. பிரியாக்கா நீங்க இல்லைனா அவங்க சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன்னு மிரட்டினாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் உங்ககிட்ட விவாகரத்து கேட்டேன். அவ சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டாமா? இதுவே அவ என்னை கொலை பண்ண சொல்லி மிரட்டி இருந்தா என்னை கொலை பண்ணியிருப்ப, அப்படித்தானே? சத்தியமா அப்படி இல்லைங்க. எனக்கு நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணீங்க. உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எதையும் உங்ககிட்ட சொல்லலை. என்ன அவளுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு என் மேல உனக்கு பாசமே இல்லாம போச்சுல. நான் தான் பைத்தியக்கார மாதிரி ராத்திரியும் பகலும் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நீ கேட்ட மாதிரியே நான் இங்கிருந்து போறதுக்குள்ள உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டே போயிடுறேன். நீயாவது சந்தோஷமா இரு. என்னையவே தப்பு சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னைக்காவது உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு தாலியை கட்டினீங்க. கொஞ்ச நாள்ல என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களால பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்லும்போது நான் இப்படி ஒரு முடிவு எடுக்காம வேற என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் இத்தனை சொந்தம் இருந்தாலும் ஒரு அனாதை மாதிரி தான் இருந்தேன். எல்லோரும் என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்தினாங்க. பிரியா அக்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க நினைச்ச அத்தை, நானும் உங்க முறை பொண்ணு தானே. என்ன கல்யாணம் பண்ணது ஏன் அத்தைக்கு பிடிக்கல? என் மேல வெறுப்பை மட்டும்தான் காட்டினாங்க. ஏன்னா நான் அனாதை, என்கிட்ட எந்த சொத்து பத்தும் இல்லை. நான் படிக்கல, உங்களுக்கு தகுதி இல்லாதவன்னு முடிவு பண்ணித்தானே. இதை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னு கோவப்படுறாங்களே. யாராவது ஒரு நாளாவது எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்களா? அப்புறம் நான் மட்டும் எப்படி அவங்ககிட்ட என்னோட பிரச்சனைகளை சொல்ல முடியும்? அதனால தான் நானும் யார்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் ஏதோ பரிதாபப்பட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. அதுக்காக உங்களோட வாழ்க்கையை நான் கெடுக்க முடியாது. நீங்கள் பிரியாக்காவோட சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். இப்போதுதான் கதிர் செய்த தவறு அவன் மண்டைக்கு உரைத்தது. எல்லாவற்றையும் மனதில் வைத்து பூட்டி கொண்டால் அவளுக்கு எப்படி தெரியும்? நீ சொல்றது சரிதான் பவித்ரா. என் மேலையும் தப்பு இருக்கு. ஆரம்பத்திலேயே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் புரிய வச்சிருக்கணும். அதை நான் பண்ணாதனால தான் பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்குது. பவித்ரா, நான் பிரியாவை நிஜமாவே லவ் பண்ணவே இல்லை. அவ தான் லவ் பண்ணலைன்னா செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி என்னை லவ் பண்ண வச்சா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் அவகிட்ட காதல் என்கிற ஒரு உணர்வை தர முடியல. அழகான ஒரு பொண்ணை பார்த்தா ஆண்கள் எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் அதுவும். மற்றபடி நான் உன்னைத்தான் லவ் பண்ணேன் பவித்ரா. உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பவித்ரா அவன் சொல்வதை நம்ப முடியாமல் ஆச்சரியமாக பார்த்தாள். உன்கிட்ட எப்படியாவது என் காதலை சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. அதுக்கேற்ற மாதிரி உனக்கு கல்யாணமும் நிச்சயமாயிடுச்சு. கடவுள் புண்ணியத்தில் அந்த மாப்பிள்ளை கெட்டவன்னு தெரிஞ்சு கல்யாணம் நின்று போச்சு. இது கடவுளாக எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு முடிவு பண்ணித்தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். உன் மேலே இருக்க லவ்வில் தான் உன்னை கல்யாணம் பண்ணனே தவிர உன் மேலே பரிதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ நான் சத்தியமாக கல்யாணம் பண்ணல பவித்ரா. இதை கேட்டதும் பவித்ராவுக்கு வாழ்க்கையில் இதுவரை காணாத அளவுக்கு சந்தோஷம் அடைந்தாள். தன் காதால் கேட்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. ஐ லவ் யூ பவி, என்னை நம்புடி.
பவித்ரா ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளின் கண்ணீர் துளிகள் அவனின் சட்டையை ஈரமாக்கி கொண்டிருந்தது. இத்தனை வருடங்களாக அவள் பட்ட கஷ்டத்திற்கு கடவுள் வாரி வழங்கிய வரம் அவன். அதை பவித்ரா உணர்ந்து கொண்டாள். இனி யாருக்காகவும் அவனை விட்டு தர மாட்டாள். வீட்டுக்கு வந்து பிரியா அறையில் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவள் செய்த காரியத்தை நினைத்து மிகவும் வேதனை அடைந்தனர் அவளின் பெற்றோர்கள். பிரியாவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. நான் தோத்துட்டேன், யாரும் இனிமே என்னை மதிக்க மாட்டாங்க, ஒரு புழுவை பார்க்குற மாதிரி கேவலமா பார்ப்பாங்க, நான் இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது, ஆமா இருக்கவே கூடாது என்று முடிவோடு தோட்டத்துக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்து விட்டாள். அம்மா அம்மா என்று பதட்டமாக வீட்டுக்கு வந்தான் பரணி. பிரியா பூச்சி மருந்து குடிச்சிட்டாலாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அனைவரும் ஆடி போயினர். கதிருக்கு குற்ற உணர்ச்சியில் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. பவித்ரா அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று மாரியம்மனுக்கு பல வேண்டுதல்கள் வைத்தாள். பிரியா ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். ஐயோ பிரியா, இதுக்காகவா உன்னை 5 வருஷம் கோயிலா அலைஞ்சு தவ இருந்து பெத்தோம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உங்க அப்பா அடுத்த நிமிஷமே நிறைவேற்றி வச்சிருவாரே, எங்களையெல்லாம் விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது என்று கதறி எழுதாள் மீனாட்சி. அனைவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் குற்ற உணர்ச்சியில் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். ராமலிங்கம் தான் மெதுவாக மாரியப்பனிடம் சென்று பேசினார். மச்சான், உள்ள இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதையும் நாளைக்கு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. பொம்பளை அவ வாய் விட்டு அழுதுட்டா, ஆனா நான் ஆம்பளை, அப்படி அழுக முடியாதே என்று ராமலிங்கத்தை கட்டி கொண்டு அழுதார் மாரியப்பன். மச்சான், பிரியாக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க அழாதீங்க, நல்லபடியா பொழைச்சு வந்துருவா. ஹாஸ்பிட்டலிலேயே அனைவரும் தவம் கிடந்தனர். தன்னால் தான் பிரியா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானாள் என்று நினைத்து கதிர் குற்ற உணர்ச்சியில் செத்து கொண்டிருந்தான். அவன் மனநிலையை புரிந்து கொண்டு பவித்ரா அவனுக்கு ஆறுதலாக அருகே அமர்ந்திருந்தாள். அடுத்த நாள் காலையில் பிரியா கண் விழித்தாள். உங்க பொண்ணு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, அவங்கள நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தொந்தரவு பண்ணாம போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவர் சொன்னதும் தான் அனைவருக்கும் உயிரே வந்தது. ஏசாமி, எங்களை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ இல்லைனா நானும் அப்பாவும் உயிரோட இருப்போன்னு நினைச்சு பாத்தியா? நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், எங்க பொண்ணாவே எங்க கூடவே இரு, அது போதும். அப்பா இனிமேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன், என்னை மன்னிச்சிடுமா என்று தன் மகளின் கைகளை பிடித்து கொண்டு அழுதார் மாரியப்பன். பிரியாவுக்கு அவ்வளவாக சுயநினைவு இல்லை. அவர்கள் பேசுவது காதில் கேட்டது, ஆனால் அவர்களுக்கு பதிலுக்கு பேச முடியவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் மற்றும் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. அனைவரும் சத்தம் போடாமல் அமைதியாக அவளை வந்து பார்த்துவிட்டு சென்றனர். 2 நாட்களுக்கு பிறகு கதிரும் பவித்ராவும் பிரியாவை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தனர். அத்தை, நாங்க பிரியாவை பார்க்கலாமா என்று கதிர் தயக்கமாக மீனாட்சியிடம் கேட்டான். இப்பதான் அவ கொஞ்சம் உடம்பு தேறிட்டு வரா, உங்களை பார்த்தா மறுபடியும் அவன் மனசு கஷ்டப்படும். மீனாட்சி சும்மாரு, அவங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வரட்டும் என்று மாரியப்பன் அவர்களை உள்ளே போக சொன்னார். பிரியா உறங்கிக் கொண்டிருந்தாள். பவித்ரா அவள் தூக்கம் களையாத வண்ணம் தன் கையில் வைத்திருந்த மாரியம்மன் கோவில் விபூதியை பிரியாவின் நெற்றியில் வைத்து விட்டாள். மெதுவாக கண் விழித்து பார்த்தாள் பிரியா. அக்கா, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? என்னடா இவ இன்னும் சாகாம உயிரோட இருக்கான்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அவ அப்படி சொன்னதும் கதிரின் கண்களில் ஒருவித வழி தெரிந்தது. அதை பிரியா அறியாமல் இல்லை. பிரியாக்கா, இப்படியெல்லாம் பேசாத, நீ பிழைச்சு வரணும்னு மாரியம்மனுக்கு எத்தனை வேண்டுதல் வச்சிருக்கேன் தெரியுமா? இனிமே இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதக்கா. நீ கூட பிறக்கலன்னாலும் நான் உன்னை என் சொந்த அக்காவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். சாரி பவித்ரா, உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு தனிமை தர வேண்டி வெளியே சென்றாள் பவித்ரா. கதிரை பார்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ஏன் பிரியா அப்படி பண்ணுன? நான் பண்ண தப்புக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை இது. நீ எந்த தப்பும் பண்ணல பிரியா, எல்லா தப்பும் பண்ணினது நானும் என் குடும்பமும் தான். சின்ன வயசுலேருந்து நீ தான் எங்கள் வீட்டு மருமகன்னு ஆசை காட்டினது எங்கள் அம்மா. எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க தெரியாம சந்தர்ப்பம் கிடைச்சதும் நழுவிய ஒன்ன கோலன்னா. கதிர், எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்றியா? என்ன பிரியா? உனக்கு ஏன் கதிர் என் மேலே உண்மையாகவே லவ் வரல? உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? இதான் பிரியா உன் மேலே இருக்க தப்பு. முதல்ல நீ யாரு, உன் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உன் அளவுக்கும் படிப்புக்கும் எனக்கு தான் பிரியா தகுதி இல்லை. நான் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வாங்குற சம்பளத்தை நீ நம்ம நாட்டிலேயே வாங்குற. உன் திறமைக்கு இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ. நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணா செல்லமா வசதியாக வளர்ந்தவ.
உன்னால என் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வாழ முடியாது பிரியா. எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, இன்னும் கடன் இருக்குது, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் முன்னேறி வருவதற்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அதனால் கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் பிரச்சனை வரும். நம்ம 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு பிரிஞ்சு போகிற நிலைமை கண்டிப்பாக வரும். நல்லா யோசிச்சு தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். அது உனக்கு கொஞ்ச நாளுக்கு வழியை தந்தாலும் உன் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்காக பிறந்தவன் நான் கிடையாது. கண்டிப்பாக அவன் உன்னை தேடி வருவான். அவனை நீ மிஸ் பண்ணிடாத என்று சொல்லிவிட்டு கதிர் சென்றான். பிரியாவிற்கு இப்பொழுது ஓரளவுக்கு தெளிவு பிறந்தது. பொதுவாக விஷத்தை குடித்தால் நம் உடல் முழுவதும் விஷமாக மாறும் என்பார்கள். ஆனால் பிரியா குடித்த விஷம் அவளுக்குள் இருந்த விஷத்தன்மை வாய்ந்த எண்ணங்களை அழித்து அவளை புது மனிதியாக மாற்றியது. அவளுக்கு அருகே இருந்த டேபிளில் அழகிய வாசனை நிறைந்த வண்ண மலர்கள் கொண்ட பூங்கொத்து ஒன்று இருந்தது. அதை கையில் எடுத்து பார்த்தாள். அதில் கெட்வெல் சூன் என்று வாக்கியம் எழுதப்பட்டு கீழே பிரவீன் என்ற பெயர் இருந்தது. இத்தனை நேரம் அவளுடைய நாசியில் அடித்து கொண்டிருந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாடை இப்பொழுது புது நறுமணத்தை உணரச் செய்தது.